மார்க்கெட் கிராஷ் பீரியடில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் என்னவாக இருக்கும்? சில பேர் அவங்களோட எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுவாங்க, ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லேருந்து டெட் ஃபண்ட்ஸுக்கு ஸ்விட்ச் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் லாஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக கம்ப்ளீட்டாக ரிடம்ஷனே பண்ணுவாங்க. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்றத டீட்டெயிலாக பார்ப்போம். மார்க்கெட் கிராஷ் எப்போ நடந்திருக்குன்னு பார்க்கலாம். 2008 லேமன் பிரதர்ஸ் கொலாப்ஸ் ஆகும்போது பேங்கிங் சிஸ்டம் மேலே ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருந்துச்சு. ஒரு குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஃபார்ம் ஆச்சு. அந்த டைமில் மோர் தென் 60% மார்க்கெட் ஃபால் ஆச்சு. இன்னொரு மெஜாரிட்டி ஃபால் பார்த்தீங்கன்னா 2015-16 சைனா ஃபால் டவுன், அதாவது சைனாவோட க்ரோத்தில் வந்து ஃபால் டவுன் ஆச்சு. அதனால கமோடிட்டிஸ் எல்லாமே கிராஷ் ஆச்சு. அந்த பீரியட்லேயும் குளோபலாக ஒரு ஃபாலை ஃபேஸ் பண்ணோம். இந்த பீரியடில் மோர் தென் 20% மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. 2020 எக்கனாமிக் ஷட் டவுனை ஃபேஸ் பண்ணோம். COVID-19 பேண்டமிக்னால மார்க்கெட் மோர் தென் 40% கிராஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் 2022 ரஷ்யா உக்ரைன் வார்னால மோர் தென் இயர் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷனை ஃபேஸ் பண்ணுச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அதனாலையும் கிராஜுவலாக மார்க்கெட் மோர் தென் 18% டிக்ரீஸ் ஆயிருந்துச்சு. இது மாதிரி நிறைய கிராஷஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லா பீரியட்லையும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் இந்த மாதிரியான மார்க்கெட் கிராஷ் பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கழிச்சு என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். இது எந்த ஒரு ஃபண்ட் சஜஷனும் கிடையாது. எப்படி மார்க்கெட் ரெக்கவரி ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு தான். பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் 2008 மார்க்கெட் கிராஷ் ஆயிருக்கு. அதோட பீக் டேட் பார்த்தீங்கன்னா 8th January 2008 இருக்குது. பாட்டம் டேட், அதாவது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருந்தது 27th October 2008. மோர் தென் 60% ஃபால் ஆயிருக்கு. இப்போ இந்த பீரியடில் ஒருத்தர் 1 lakh ரூபி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதாவது 27th October 2008 ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதோட ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ் 27 October 2013 வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,75,000 rupees இருக்குது. 22% XIRR ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் மார்க்கெட் ஃபால் ஆகும்போது லம்சம் மணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் ரெக்கவரி ஆகும்போது உங்களோட கார்பஸ் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். இப்போ 2010 ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சேம் ஃபண்டில் 1 lakh ரூபி. எந்த ஒரு மார்க்கெட் கிராஷ் பீரியடில் நார்மல் பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு 15% CAGRல 5 இயர்ஸில் க்ரோ ஆயிருக்கு. 2010 ஜனவரிலேருந்து 2015 ஜனவரி வரைக்கும் கார்பஸ் க்ரோ ஆயிருக்கு. 1 lakh ரூபி 2,02,000 rupees க்ரோ ஆயிருக்கு. 15% XIRR கொடுத்துருக்கு. இதே வந்து மார்க்கெட் கிராஷ் 2020 வந்து ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. கோவிட்னால கிராஷ் ஆச்சு. அந்த பீரியடில் 14 January 2020 பீக் டேட்டாக இருந்திருக்கு. பாட்டம் டேட் 23rd March 2020 மோர் தென் 40% ஃபால் ஆச்சு. அந்த பீரியடில் சேம் ஃபண்டில் 1 lakh ரூபி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 23rd March 2020 அந்த 1 lakh ரூபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட கார்பஸ் 5 இயர்ஸ் கழிச்சு, அதாவது 22nd March 2025 கார்பஸ் பார்த்தீங்கன்னா 4,49,000 rupees கொடுத்துருக்கு. 35% XIRR கொடுத்துருக்கு. ஸோ பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி 20% 30% இருக்குன்னு நான் சொல்லலை. மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்போவுமே இருக்கும். பட் எப்பப்பெல்லாம் கம்மியாகுதோ அந்த பீரியடில் நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும். பிகாஸ் உங்கள் NAV ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு யூனிட்ஸ் அதிகமாகும். மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆகும்போது உங்கள் வேல்யூவும் ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆகும். இன்னும் சில பேர் நான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இது வந்து லோயஸ்ட் வேல்யூவாக இல்லை, இன்னும் லோயஸ்ட் வேல்யூ வரும், நான் அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கெட் மோர் தென் 10% 15% ஃபாலோ ஆயிருக்குன்னா அந்த பீரியடில் உங்கள்கிட்ட இருக்கிற மணியை 2 டிரான்சாக்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு 5 lakhs இருக்குன்னா 2.5 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொரு 2.5 lakhs இன்னும் மார்க்கெட் கம்மியாகும் போது இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட் ரெக்கவரி ஆகிடுச்சுன்னா அப்போ STP மூலிமா இன்வெஸ்ட் பண்ணலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்டரோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டவுன் ஆகும்போது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்டினியூ பண்ணுவாங்க. முடிஞ்சால் அடிஷ்னல் டாப்அப் மணியாக இன்வெஸ்ட்டும் பண்ணுவாங்க. NAV கம்மியாக இருக்கும். அதனால அவங்க யூனிட்ஸ் அதிகமாக அக்குமுலேட் ஆகும். திருப்பி மார்க்கெட் ரெக்கவரி ஆகும்போது அந்த வேல்யூ மல்டிப்ளிகேஷன் ஆகும். கோவிட் கிராஷ் அப்போ செல் பண்ணவங்க யாருமே வெல்த்தை கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஈக்விட்டியில். அந்த பீரியடில் சஸ்டெயின் பண்ணவங்க இன்றைக்கும் கன்டினியூ பண்ணிகிட்டு இருக்கவங்க வெல்த்தை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் இப்போ இந்த ஈரான் வாருக்கு அப்புறம் கூட அவங்களோட கார்பஸ் மோர் தென் 20% 15% CAGR கொடுத்துருக்கு. நீங்கள் மார்க்கெட் கிராஷ் அப்போ லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ண பாருங்கள். இந்த மாதிரியான மார்க்கெட் கிராஷ் பீரியடில் உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும், இல்லை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி போர்ட்ஃபோலியோ ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணலாம், எப்படி இந்த மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும், இது மாதிரியான கைடன்ஸ் வேணும்னா நான் கொடுத்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். மைசெல்ஃப் தீபக் கோகுல், சர்டிஃபைட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். தேங்க்யூ.